Hey guys, welcome to my channel Tasty Nasty. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி grilled chicken wrap. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and also subscribe பண்ணிடுங்க. எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்கணும். இந்த மேரினேஷனுக்கு தேவையான ingredients இதோ. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ½ கப் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கர்ட் வந்து நான் ஆல்ரெடி பீட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இதில் நம்மளோட தேவையான மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம் 1 டீஸ்பூன். அப்புறம் நமக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சிக்கன் கூட நல்லா பைண்ட் ஆகணும். ஸோ கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதை நல்லா நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ இதனால் நம்ம கலந்துக்கிறோம். நமக்கு அந்த சிக்கனில் நல்லா ஒட்டணுன்றதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 500 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து தண்ணி இல்லாமல் வெறும் சிக்கன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பீஸ் வந்து இந்த சைஸில் இருக்கணும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணும்போது வேகாது. ஸோ இதை நல்லா மேரினேட் பண்ணி வைக்கணும். அடுத்து இது கூட நான் ஒரு 2 டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ½ லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நம்ம கலந்து வச்சுக்கணும். இது ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஊறினா போதும். இப்போ அது ஊறுற நேரத்தில் நம்ம இந்த ஆனியன்ஸை வந்து நல்லா 4 கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் இந்த ஆனியன்ஸை 4 கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பெட்டல்ஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதே சைஸில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அடுத்து வந்து இந்த கேப்சிகம்ஸ் அது எல்லாமே கட் பண்ணி இந்த சிக்கனில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து இதே மாதிரி நம்ம டொமேட்டோஸை இந்த க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். டொமேட்டோ வந்து இந்த உள்ளே இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியே அவுட்டர் மட்டும் நம்ம ஸ்கின் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே இப்போ நான் நல்லா அந்த சிக்கனோட கலந்து வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கிரில் பேன் எடுத்து வச்சுக்கிறேன். பேன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகணும். நீங்கள் நார்மல் பேனும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹீட் ஆனோடனே பட்டர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பட்டர் லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் அந்த டார்ட்டிலா ரேப்புக்கு தேவையான ரேப் எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து 2 பக்கமும் அந்த பட்டர் வந்து க்ரீஸ் ஆனால் போதும். இப்போ இதை எடுத்து நான் வச்சுக்கிறேன் தனியாக பிளேட்டில். அடுத்து நான் வந்து அந்த மேரினேட் பண்ண சிக்கனை வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து தேவையான அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பட்டர் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்கள் வந்து ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் பட்டர் யூஸ் பண்ணால் ரேப்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அந்த மேரினேட் பண்ண சிக்கன், அப்புறம் ஆனியன்ஸ், அப்புறம் கேப்சிகம், டொமேட்டோஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ரேப்புக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் பேனில். இப்போ இதை நான் வந்து மூடி போட்டு வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து உள்ளே இருக்க அந்த சிக்கன் வந்து நல்லா வேகும். இப்போ நான் சைடில் வந்து ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கோல் எடுத்துக்கிறேன். கோல் எடுத்து ஸ்டவ்வில் வச்சேன்னா ஒரு 5 மினிட்ஸ் அது வேகிற அளவுக்கு நேரத்தில் இந்த கோலை வந்து நல்லா ஹீட் ஆகிடும். இப்போ வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இது வந்து நல்லா சிக்கன் ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டு நம்ம திரும்ப மூடி வைக்க போகிறோம். எல்லா சைடுமே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு. இப்போ இந்த கோல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் இதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 1 ஸ்பூன் வந்து அந்த கோலில் வந்து நம்ம கீ ஆட் பண்ணோன்னா நல்லா ஸ்மோக் வரும். இந்த ஸ்மோக் ஃப்ளேவர் வந்து அந்த ரேப்புக்கு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நான் இந்த ஸ்டெப் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப் பிடிக்கலனா கூட நீங்கள் கோல் ஆட் பண்ணாமல் விட்டுடலாம். இப்போ நான் அந்த பேனில் வச்சுட்டு திரும்ப வந்து இதை மூடி வைக்க போகிறேன். இப்போ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் மறுபடியும் ஆயிடுச்சு. நல்லா சிக்கன் வந்து வெந்துருச்சா நம்ம பார்க்கணும். இந்த கோல் வந்து எடுத்துருங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. ஸோ இது எப்படி நல்லா வெந்திருக்கு நம்ம வந்து இந்த ஒரு நைஃப் வச்சு நான் டெஸ்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் வந்து ஒரு கட்லேயே நல்லா கட் ஆகுது. ஸோ சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா ஜூஸியாகவும் இருக்குது, ட்ரை ஆகலை. நான் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே யூஸ் பண்ணல. காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா நேச்சுரலாக கலர் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அசம்பிள் பண்ண வேண்டியதான். சிக்கனை நல்லா பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ரேப் ஒரு பைட்லேயும் வந்து நல்ல பீசஸ் கிடைக்கும். ஸோ நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ரேப் எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ரேப்பில் வந்து நான் சாண்ட்விச் ப்ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து சாண்ட்விச் ப்ரெட் இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மயோனைஸே வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து நம்ம ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கன், ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மயோனைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மயோனைஸ் டேஸ்ட் அவ்வளோ பிடிக்காதுன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. இது நல்லா அந்த க்ரீமியாக இருக்கும் ரேப்பில். ஸோ நான் 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணியிருக்க சிக்கனை வந்து இந்த ரேப்பில் வந்து அசம்பிள் பண்ண போகிறேன். ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து இந்த சென்டராக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கிறேன். பேன் ஹீட் ஆனோடனே இதை நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணும்போது நம்ம திருப்பி போடும்போது அந்த சிக்கன் வந்து பேனில் விழுந்துடும். ஸோ அதை கொஞ்சம் உள்ளக்கா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம பட்டர்லாம் நிறைய யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் திருப்பி வந்து பேனில் பட்டர் யூஸ் பண்ணல. நான் அப்படியே வந்து டோஸ்ட் பண்ணி மட்டும் எடுக்க போகிறேன். இப்போ 30 செகண்ட்ஸ் வந்து இது வச்சா போதும் ஒரு சைடு. இப்போ நான் என்னென்னா திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரில் பேன் யூஸ் பண்ணனால எனக்கு நல்லா கோல்டன் லைன்ஸ்லாம் வந்திருக்கு. இதை பார்க்கும் போதே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிரில்டு சிக்கன் ரேப் வந்து பிளேட்டிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு புது ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye.